வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் என்னென்ன டிசபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இனி வர்றது அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியே இன்றைக்கி ஒரு டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டி. இது என்ன டிசபிலிட்டி அப்படின்னா, நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மேம் ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு சில டைம் நம்ம விளையாட்டாக கவனிக்காமல் அதை விட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறமா திருப்பி வர்றப்ப நம்ம ஈஸியாக படிச்சுக்குவோம். மேம் என்ன சொன்னாங்கன்றதை நம்ம யோசித்து பார்த்து நம்ம படிப்போம். ஆவரேஜாக ஒரு மார்க்கோ இல்லைன்னா ஒரு சிலர் டாப்பராக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மார்க்கெலாம் நம்ம ஸ்கோர் பண்ணிக்குவோம். இது நம்ம பேசிக்காக நார்மலாக பண்ணுறது. ஆனால் இதுலேயே ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதை தான் நம்ம லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது எதனாலலாம் வருது அப்படின்னா, நமக்கு ஜெனட்டிக்ஸ், அதாவது நம்ம அம்மா அப்பாக்கோ இல்லைன்னா அதை விட மேலே தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாருக்காவது இருந்திருந்ததுன்னா நமக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தலையில் ஏதாவது அடிபட்டுச்சுனாலோ அந்த மாதிரி ஏதாவது ரீசன்னால கூட இந்த லேர்னிங் டிசபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னா அங்கே சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு சில குழந்தைங்களுக்கு அமையாமல் இருந்துச்சுன்னா கூட இந்த லேர்னிங் டிசபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்புறம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் ஹேண்ட் ரைட்டிங் வராமல் இருக்கும். அப்புறம் போக போக நல்லா எழுத ஆரம்பிச்சிடுவாங்க ஓரளவுக்கு. ஆனால் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்க குழந்தைங்களுக்கு கரெக்டாக எழுத வராது. மேக்ஸ் சம்ஸ் போடுறதுல கூட இந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். அதாவது பேசிக்காக பிரச்சனை இருக்கும். நம்ம நார்மலாக மேக்ஸ் போடுறப்ப ஏதாவது டவுட் வருதுன்னா அது பெருசாக தெரியாது. ஆனால் பேசிக்காக பண்ணுறதுலே ஒரு சில கஷ்டங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம இனி வர வீடியோஸில் நான் கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ.